இந்த வீடியோவில் டெட் எக்ஸாமுக்கான தமிழ் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முடிவுடைய மூவேந்தர்களில் பழமையானவர்கள் யார்? ஆன்சர் சேரர்கள். சேரர்கள் மூவேந்தர்களில் மிக பழமையானவர்கள் என கருதப்படுகின்றனர். அடுத்த கொஸ்டின், சேரர்களே பழமையானவர்கள் என்று சான்றாக கூறும் தொடர். ஆன்சர் சேர சோழ பாண்டியர். மூவேந்தர்களின் வரிசையில் சேரர் முதன்மையாக குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், போந்தை வேம்பே ஆரண வரூவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். சேரர்களை பற்றிய குறிப்பு தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்க, சேரர்களின் நாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் குடநாடு. சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி குடநாடு என அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சேரர்களின் தலைநகரம். ஆன்சர் வஞ்சி. சேரர்களின் முக்கிய தலைநகரம் வஞ்சி. அடுத்தது, மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்த நகரம் எது? ஆன்சர் வஞ்சி. இந்நகரம் பேரியாற்றங்கரையில் அமைந்திருக்கிறது. வஞ்சி நகரை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் கருவூர். வஞ்சி நகரை பின்னர் கருவூர் என அழைக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் நீங்கள் புதுமையாக படிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்டில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அது எனக்கு கூட கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், சேர நாட்டின் துறைமுகப்பட்டினங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தொண்டி, முசிறி, காந்தளூர். இவை சேரரின் முக்கிய துறைமுகங்கள். அடுத்தது, சேரர்களின் கொடி. ஆன்சர் வில். வில் சேரர்களின் அரச சின்னமாக இருந்தது. சேரர்களுக்கு உரிய பூ. ஆன்சர் பனம்பூ. பனம்பூ சேரர்களின் அடையாள பூவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்தது, சேலம், கோவை மற்றும் கேரள பகுதிகள் இணைந்த பண்டைய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சேர நாடு. இப்பகுதிகள் அனைத்தும் சேர நாட்டில் இருந்தவை. கொங்கு மண்டல பகுதிகள். ஆன்சர் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், சேலம், கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகள். இவை அனைத்தும் சேர்ந்து கொங்கு மண்டலமாக அழைக்கப்படுகின்றன. அடுத்த கொஸ்டின், கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்ய பயன்படும் ஆறுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் காவேரி, பவானி, நொய்யல், அமராவதி. இந்த ஆறுகள் கொங்கு பகுதியின் வளத்திற்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு. ஆன்சர் அமராவதி. அமராவதி ஆறு பழங்காலத்தில் ஆண் பொருணை என அழைக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், சேர நாடு எந்த வணிகத்தில் சிறப்புற்று இருந்தது? ஆன்சர் கடல் வணிகம். சேரர்கள் கடல் வணிகத்தில் மிகுந்த திறமை பெற்றவர்கள். அடுத்தது, சேரர்கள் எந்த வலிமை மிகுந்த படையை வைத்திருந்தனர்? ஆன்சர் கப்பல் படை. கடல் பாதுகாப்புக்காக சேரர்கள் கப்பல் படையை வைத்திருந்தனர். செங்குட்டுவன் கடற்போரில் பெற்ற வெற்றியால் எவ்வாறு அழைக்கப்பட்டான்? ஆன்சர் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். விளக்கம் பாருங்க, கடலில் வெற்றி பெற்றதால் அவங்களுக்கு இந்த பேர் கிடைச்சிருக்குது. கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சேரர்கள். சேரர்கள் கடற்கொள்ளையர்களை அடக்கியிருக்காங்க. அடுத்தது, சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்று எது? ஆன்சர் முசிறி. முசிறி பழங்காலத்தில் முக்கிய துறைமுகமாக இருந்திருக்குது. அடுத்தது, முசிறி துறைமுகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் யானை தந்தங்கள், மிளகு, முத்து, பட்டு, மணி. முசிறி பழந்தமிழகத்தின் முக்கிய ஏற்றுமதி துறைமுகமாக இருந்திருக்குது. அடுத்த கொஸ்டின், முசிறி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பொன், மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை. வெளிநாடுகளிலிருந்து பல மதிப்புள்ள பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. அடுத்த கொஸ்டின், மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனை மறுக்குந்து என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் புறநானூறு. இந்த வரி புறநானூற்றில் இடம் பெற்றிருக்கிறது.
அடுத்தது கலந்தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் வந்து புறநானூறு. இந்த வரி புறநானூற்றில் இடம்பெற்றிருக்குது. அடுத்தது சேர நாட்டில் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது எது? ஆன்சர் வந்து நெல். பழந்தமிழகத்தில் நெல் முக்கிய மதிப்பீட்டு அளவாக இருந்தது. இந்த கொஸ்டின் புதுமையாக படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கமெண்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்தது சேர நாட்டில் நெல்லுக்கு இணையான மதிப்பை பெற்றிருந்த பொருள் எது? ஆன்சர் வந்து உப்பு. நெல் மற்றும் உப்பு சம மதிப்புடையதாக கருதப்பட்டது. நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொள்ளி நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொள்ளீரோவென சேரிதொரும் நுவலும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து அகநானூறு. இந்த வரி அகநானூற்றில் இடம் பெற்றுள்ளது. அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம். ஆன்சர் வந்து நீலகிரி. இம்மலை தொடர்கள் நீலகிரியில் சந்திக்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் பயிரிடப்படும் பயிர்கள். ஆன்சர் வந்து காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ், தைல மரம், அதாவது யூகலிப்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலகிரி குளிர்கால நிலைக்கு ஏற்ற பயிர்கள் இவை. அடுத்தது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள். ஆன்சர் வந்து தேயிலை தொழிற்சாலை, புகைப்படச் சுருள் தயாரிப்பு, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை. இவை நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய தொழில்களாக இருக்குது. கோயம்புத்தூர் எனும் பெயர் மருவி எவ்வாறு வழங்கப்படுகிறது? ஆன்சர் வந்து கோயம்புத்தூர். கோவன்புத்தூர் என்ற பழைய பெயர் தற்போது கோயம்புத்தூர் என வழங்கப்படுகிறது. அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். ஆன்சர் வந்து திண்டுக்கல். திண்டுக்கல் மாவட்டம் தொழில்துறையில் புகழ்பெற்றது. அடுத்தது சின்னாளப்பட்டி எதற்கு பெயர் பெற்றது? ஆன்சர் வந்து சுங்குடி சேலைகள். சின்னாளப்பட்டி பாரம்பரிய சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்றதா இருக்குது. தமிழ்நாட்டின் பரப்பளவின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய நகரம் எது? ஆன்சர் வந்து ஈரோடு. ஈரோடு மாவட்டம் பரப்பளவில் முக்கிய இடம் பெறுகிறது. அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் வந்து ஈரோடு. ஈரோடு மஞ்சள் விற்பனைக்கு பிரபலமான மையம். அடுத்தது மிக சிறந்த பின்னலாடை நகரம். ஆன்சர் வந்து திருப்பூர். திருப்பூர் பின்னலாடை தொழிலில் முன்னணி நகரமாக இருக்குது. பின்னலாடைகள், ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழகத்திற்கு பெரும் வருவாய் ஈட்டி தரும் மாவட்டம் எது? ஆன்சர் வந்து திருப்பூர். ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து திருப்பூர். இது திருப்பூரில் அமைந்துள்ளது. காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன? ஆன்சர் வந்து திருப்பூர். காங்கேயம் காளைகள் திருப்பூர் மாவட்டத்தின் அடையாளமாக இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மலைகள். ஆன்சர் வந்து பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை. இவை நாமக்கல் மாவட்டத்தின் முக்கிய மலைகள். தென்னிந்தியாவிலேயே முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியில் முதன்மையான மாவட்டம். ஆன்சர் வந்து நாமக்கல். நாமக்கல் முட்டை உற்பத்தியில் முன்னிலை வகிக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெறும் முக்கிய தொழில்கள். ஆன்சர் வந்து சிமெண்ட், காகித தொழிற்சாலைகள், கைத்தறி, நெசவு, வெண்கல பொருள்கள் செய்தல். நாமக்கல் மாவட்டம் பல்வேறு தொழில்களுக்கு பெயர் பெற்றது. அடுத்த கொஸ்டின், சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக இருப்பது. ஆன்சர் வந்து நாமக்கல். நாமக்கல் மாவட்டம் போக்குவரத்து வாகனங்களுக்கு புகழ்பெற்றது. அடுத்த கொஸ்டின், மாங்கனி நகரம் என அழைக்கப்படுவது. ஆன்சர் வந்து சேலம். சேலம் வந்து மாங்கனி உற்பத்திக்கு புகழ்பெற்றதால் இப்பெயர் பெற்றது. இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது? ஆன்சர் வந்து சேலம். சேலம் ஜவ்வரிசி தொழிலில் முன்னணி மாவட்டமாக இருக்குது. தமிழ்நாட்டின் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம். ஆன்சர் வந்து சேலம். சேலம் கைத்தறி நெசவுக்கு பெயர் பெற்றது. அடுத்த கொஸ்டின், பால் பண்ணை தொழிலிலும் சிறப்பாக நடைபெறும் மாவட்டம். ஆன்சர் வந்து சேலம். பால் உற்பத்தி மற்றும் பால் தொழில் சேலத்தில் சிறப்பாக உள்ளது. அலுமினியம், சந்தன, வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டம் எது? ஆன்சர் வந்து சேலம்.
பல தொழிற்சாலைகள் கொண்ட தொழில் மாவட்டம் சேலம். அடுத்தது முலாம் பூசும் தொழிலும் பெருமளவில் நடைபெறும் மாவட்டம். ஆன்சர் சேலம். உலோக முலாம் பூசும் தொழில் இங்கு அதிகம் நடைபெறுகிறது. அடுத்த கொஸ்டின், ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் ஏற்காடு. ஏற்காடு அதன் இயற்கை அழகால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஆன்சர் கரூர். கரூர் பழமையான வஞ்சி நகரம் என அறியப்படுகிறது. கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் யார்? ஆன்சர் தாலமி. தாலமி கரூரின் வணிக முக்கியத்துவத்தை குறிப்பிடுகிறார். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, தெரியாத கொஸ்டினை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு கூட கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.